சிரஷ்டா படைப்பவன் விஷ்ணு, சிருஷ்டி படைப்பு தொழில் இருக்கு பாருங்க, அதுதான் மகாலட்சுமி. படைப்பவனோட படைப்பு தொழில் எப்போதும் பிரியாது. ஒருத்தர் படைக்கிறவர்னு சொன்னால் அவர் படைப்பு தொழில இருக்கிற வரைக்கும் தான் படைக்கிறவர். எப்ப அந்த தொழிலை நிறுத்தினாரோ அப்ப படைப்பவர்ங்கிற பேர் போடும். ஒருத்தர் இப்ப தட்டச்சேர்த்தா இருக்கார், எழுத்தாளரா இருக்கார், வக்கீலா இருக்காருன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்றுட்டார். அதுக்கப்புறம் பேர் என்ன சொல்லுவா? வக்கீல்னு சொல்லுவா. ஓய்வு பெற்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற வக்கீல். ஏன் அப்படி சொல்றாருனால் அந்த சப்தமும் அந்த பொருளும் வேறுபடாது. இப்ப அவரு யாரான வக்கீல்னு சொன்னால் அப்ப ஆனா அவர் அந்த தொழில் செய்யல, அப்ப சொல்லும் பொருளும் பிரிஞ்சு போடும். அது பிரியாத இருக்கிறதுக்கு தான் ஓய்வு பெற்றான்னு சேர்த்துக்கிறோம். இல்ல வயதான, முன்னாள், ஏதோ ஒண்ணு ஏன் சேர்க்கிறோம்னால் சொல்லும் பொருளும் எப்பவும் பிரிஞ்சுடக்கூடாதுங்கிறதுக்காக. இப்ப மாம்பழமா இருந்தது, சருகா உழைஞ்சு போச்சு, அப்புறம் உரம் நடுவா. இப்ப மாம்பழமா இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு போச்சுன்னு சொல்லிட்டுன்னா அந்த நிலத்துல போட்ட வேண்டியதான். அப்ப ஒன்னொன்னு சொல்லும் பொருளும் விட்டே பிரியாதா போலே பெருமானும் பிராட்டியும் பிரியார்கள்.